முதல் முறையா விதை திருவிழா, உணவு திருவிழா, வேளாண் திருவிழா இந்த மாதிரி திருவிழாக்கள் இல்லாம ஒரு பொது நிகழ்வான ஒரு மாட்டு சந்தை, இதை வந்து மாட்டு சந்தை இல்லாம ஒரு விழாவா கொண்டாடுறாங்க. இங்க யாத்திரா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் கூடிய நிகழ்வுல நம்ம மரபு விதைகளை இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இங்க விதைகளுடைய விற்பனை, மக்களுடைய வரவேற்பு, நாட்டு காய்கறி விதைகளை குறித்து மக்களுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு, ஆர்வம் குறித்து இந்த காணொலியில முழுமையா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் சந்தையுடைய 2வது நாள் நவம்பர் 2. இங்கே பார்த்தீங்கன்னா மக்களுடைய வரவேற்பு சிறப்பாகவே இருக்குது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு 5 லட்சம் மக்கள்ங்கிறது ஒரே நேரத்தில் குமிய மாட்டாங்க. அப்போ இந்த 4 நாட்களாக மக்களுடைய வரவேற்புங்கிறது கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் இந்த மாதிரி உணவு கடை, கயிறு கடை, நிறைய பழங்களுக்கான கடை, இந்த மாதிரி ஜாமான்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. நம்ம அக்ரி டூல்ஸு, மாட்டுக்கு தேவையான பொருட்கள், உபகரணங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாமே நல்ல விற்பனை ஆகுது. கரும்புச்சாறு எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக விற்பனை ஆகுது. வாழைப்பழம் ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகுது. நம்ம நாட்டு காய்கறி விதைகளுக்குள்ளே வந்துருவோமா? பெரிய முயற்சி நம்ம அனில் கவாலே அவருடைய ஸ்ட்ராங்கான ஒரு ஊட்டம் கொடுத்தாரு. அதனால சரின்னு நம்பி இங்கே விதை திருவிழாவில் இறங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி, அவர் தோட்டத்திலேருந்து காய்கறிகளை எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா குண்டு கத்திரி, நல்ல பிளாக் ரவுண்ட் பிரிஞ்சாலுடைய குண்டாக இருக்கும். பீர்க்கங்காய், இங்கே பார்த்தீங்கன்னா நீலக்கத்திரி, அதுக்கப்புறம் பச்சை கத்திரி, அதிலே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் விங்டு பீன், சிறகவரியிலே ப்ரௌனு, ஒயிட்டு, இதெல்லாமே இங்கே காட்சிப்படுத்திருக்கோம். எல்லாம் ஒரு தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இங்கே சொரக்காய், பலநிற மக்காச்சோளம், சிவப்பு மக்காச்சோளம். சிவப்பு மக்காச்சோளத்துக்கு இங்கே சிறப்பான வரவேற்பே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும், ரத்த ஓட்டங்களுக்கு ரொம்ப சீராக இருக்கும் அப்படின்ட்டு விதையே வாங்காட்டினாலும் சிவப்பு மக்காச்சோளத்தில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், அவங்களாம் உடச்சி கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கும் நடக்குது. நிறைய பேர் உதுத்து அவங்களாவும் எடுத்துகிட்டு போகிறாங்க. கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். புளிச்சக்கீரை, நாக்பூர் புளிச்சை, அதிலே பார்த்தீங்கன்னா ஜாம் புளிச்சை. இந்த ஜாம் புளிச்செல்லாம் இங்கே நல்ல கலரு, நல்ல பெரிய சைஸாகவும் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி சாப்பிட்டு பார்த்து அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜாம் புளிச்சை, இது வந்து சிகப்பு அகத்தி. சிகப்பு அகத்தியெல்லாம் டிஸ்பிளேக்காக கொண்டு வந்தது. ஒரே நாளில் நல்லாவே வாடிடுது. இது இன்றைக்கி கொண்டுட்டு வந்த பூ நல்லாவே வாடிடுது. இந்த பூ இருக்கிறதுனால இதை பார்த்துட்டு இதோட விதைகள் நிறையா வாங்கிக்கிட்டு போகிறாங்க. சிகப்பு அகஸ்தியும். இங்கே நம்ம பேனர் ஓரளவுக்கு பார்க்குறாங்க, வாங்குகிறாங்க. அனில் கவாலி இன்றைக்கி ஒரு நாள் சப்போர்ட்டுக்காக கூப்பிட்டோம். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது வாங்க அப்படின்ட்டு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நமக்காக. அவருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். யதார்த்தமாக நம்ம ஒரு நிகழ்வு கேன்சல் ஆகி அவர் வீட்டுக்கு வரணுன்னே டக்குன்னு அனுமதி கொடுத்து வாங்க பார்க்கலான்னு சொல்லி அவரே ஒரு ஐடியாவும் கொடுத்து அதுக்கான ஏற்பாடும் செஞ்சு மிகப்பெரிய உதவி செஞ்சார். அதுக்கு முதல்ல அனில் கவாலி அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். டிஸ்பிளே பண்ணும்போது எல்லா காய்கறி விதைகளும் ஒரே ஒரு சிரமம் இல்லாத காரியம் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஃபோட்டோ இருக்குது. இருந்தாலும் அதை பார்த்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இது பெரிய ஒரு உதவியாக இருக்குது. புகைப்படம் இருக்கிறதுனால பார்த்து வாங்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு நம்பலாம். ஏதோ நம்ம செஞ்சதில் இது ஒரு முக்கியமான வேலை. அதிகமாக நம்ம இந்த புகைப்படங்களும் எடுத்துகிட்டு வந்தோம். இதையும் நம்ம டிஸ்பிளேக்கு வைக்கும்போது அதை கை காமிச்சு கேட்குறாங்க. அது மூலமாகவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஒரு சில வார்த்தைகள், பேகன் அப்படின்னா கத்திரிக்காய், அகஸ்திக்கு அகஸ்திங்கிறாங்க. கானுக்கு லால் மக்காங்கிறாங்க. லால் அப்படின்னா சிகப்பு மக்காச்சோளம், இதை லால் மக்கா அப்படிங்கிறாங்க. இது பாப்கார்ன் பார்த்தா தருது. ஜெண்டு, செந்தியப்பூன்னு சொல்லுவோம், இதை ஜெண்டுங்கிறாங்க. இது கொடுங்கங்கிறாங்க. அப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்து மிர்ச்சி, மிளகா கேட்கும்போது துவரை இதெல்லாம் சொல்லும் போது அவங்க கேட்டு இதை பார்த்தும் வாங்கிறதுக்கான சூழலும் இருக்குது. நம்ம இப்படி அலங்காரம் பண்ணியிருக்கிறதையும் பார்த்து அதையும் இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. அந்த சூழலும் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் லாங்குவேஜும் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா இன்னமுமே இங்கே சிறப்பான விற்பனையை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஓரளவுக்கு மக்கள் வராங்க, பார்க்குறாங்க, பார்த்துட்டு அதை எடுத்துட்டும் போகிறாங்க. அதிகமாக நம்ம யார் வந்து வாங்குறா அப்படின்னா விவசாயிகள் தான். மாடி தோட்டம், வீட்டு தோட்டம்னு கூட இல்லை. இங்கே மாடி தோட்டம்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல, மேபி பண்ணலாம். ஆனால் அதிகமாக விவசாயிகள் வந்து விதைகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மாடுகள் நிறைய விற்பனை ஆகிட்டுருக்கு. மாடுகள் நிறைய வாங்குறாங்க. நம்ம அந்த மாடு விற்பனையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் அந்த மாடுகளுக்கு ஏன் இந்த மாதிரி கலர் கொடுக்குறாங்கன்னு, ஏதோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு கலர் கொடுத்துருக்காங்க. ஏன்னு அது இன்றைக்கி விசாரிக்கும் போது என்ன தகவல் சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாடு ஒரே ஒரு விற்பனையாளர் சொன்னார், வித்தாச்சுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக அதுக்கு மேலே அந்த சிகப்பு வண்ணம் அப்படிங்கிறது கொடுப்பாங்களாம், உறுதிப்படுத்தாச்சு அப்படிங்கிறதுக்கு. ஆனால் நாளாக பார்க்க நல்லா இருக்குன்னு இப்போ வர சந்தைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லா மாட்டுக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டும் போதே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க.
இருந்தாலும் இன்னைக்கு நாளையோட சந்தை நிறைவடையுது. நாளைக்கு தான் கடைசி நாள் சந்தை. நாளைக்கும் நம்ம முயற்சி பண்ணிவிட்டு நாளைக்கு மாலையில் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு திட்டமிட்டுருக்கிறோம். இன்றைக்கி 2வது நாள். நேற்றை விட இன்றைக்கி பரவாயில்ல மக்களுடைய வரவேற்பு. சொல்லப்போனால் இன்றைக்கி இங்கெல்லாம் சிக்னல் கட் ஆகிடுச்சு. 2 இதுவுமே கால்ஸ் வர்றதே கூட சிரமமாக இருக்குது. நெட்வொர்க் ஆனாகவே கிடையாது. அந்தளவுக்கு ஜாம் ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எருமை மாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய எருமை மாடாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை எங்கேயும். பெரிய பெரிய எருமை மாடுகள் அதிகமாக இங்கே விற்பனை ஆகுது. ஆனால் எருமை மாட்டில் மட்டும் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. விற்பனை ஆகி அதை கொண்டு வந்து வண்டியில் ஏற்றும் போது, அதாவது வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க ஏற்றும் போது அது மேலே கலர் பொடி போடுறாங்க. இந்த கலர் பொடியை விற்பனையும் செய்கிறாங்க. இந்த கலர் பொடி யார் வாங்குறா அப்படின்னா, இந்த சந்தைக்கு யாரெல்லாம் மாடை கொண்டுட்டு வந்து விற்கிறாங்களோ அவங்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு மாடு விற்பனை ஆயிடுச்சுன்னா விற்பனை ஆன மாடு மேலே அந்த கலர் பொடியை போட்டு அனுப்புகிறாங்க. நிறைய வந்து இங்கே ஊர்வலம் மாதிரி மாடுகளை அழைச்சிட்டு வராங்க. அந்த மாடுகளை ஊர்வலம் மாதிரி மேளம் தாளமெல்லாம் வச்சு ஊர்வலமும் அழைச்சிட்டு வராங்க. எருமைகளையுமே அழைச்சிட்டு வராங்க. நம்ம கிளாரி கசரி கிளாரி மாடுகளையுமே அழைச்சிட்டு வராங்க. நம்ம இங்கே வர்றோம், இந்த மாதிரி ஸ்டால்லாம் போடுறோம் அப்படிங்கிறத காணொலியாக பதிவு பண்ணதை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நந்தகுமார், அப்புறம் அவருடைய நண்பர் அண்ணா திருவண்ணாமலை அவங்க இன்றைக்கி நம்ம ஸ்டாலை வந்து பார்வையிட்டுட்டு போனாங்க. அவங்க இங்கே மும்பையில் ஏதோ ஒரு வேலையாக இருக்கிறாங்களா, இங்கே ஒரு 300-350 கிலோமீட்டர் வந்து பார்வையிட்டுட்டு போனாங்க. கொஞ்சம் சிறப்பாக அமைஞ்சிருந்தது. ஓரளவுக்கு நாட்டு காய்கறி விதைகள் மேலேயும் விழிப்புணர்வு இருக்குது மக்களுக்கு அப்படின்னு ஓரளவுக்கு புரிதல் ஏற்படுது. இவ்வளோ ஏற்பாடுகளை செஞ்சுட்டு நண்பர்கள் வந்து போயிட்டாங்க. சரி, நம்ம இதை கண்டிப்பாக தொடருவோம் அப்படின்ட்டு தொடர்ந்துட்டு இருந்துட்டோம். இன்றைக்கி சரி ஒரு தைரியத்துக்காக அனில் கவாலி அண்ணா அவர்களை கூப்பிட்டோம். வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அவர் நமக்காக விற்பனையும் செய்கிறாரு. गावरान बियाणं फक्त 30 रुपये, देशी बियाणं फक्त 30. அண்ணா வணக்கம்ண்ணா. ஃபார் திஸ் அரேஞ்ச்மெண்ட் வெரி பிக் தேங்க்யூ. थँक्यू, वेलकम, धन्यवाद. धन्यवाद. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நாட்டு காய்கறி விதைகளோடு இயற்கையின் பாதையில் பயணம் தொடரும். நன்றி.